வணக்கம். புறங்கூறாமை அதிகாரத்தின் 3வது குறளை நாம் காணலாம். இதெல்லாம் என்ன? நமக்கு எனர்ஜி பூஸ்டர்ஸ், நமக்கு உள்ளம், மனம் இவற்றை புதுப்பித்து கொடுக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள். இதெல்லாம் கொஞ்சோண்டு காதில் வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 100% வேண்டாம் ஐயா, யாராலையும் முடியாது. ஆனால் 0.5% முடியுமா இல்லையா? நம்மளால் கண்டிப்பாக முடியும். 1% கூட நான் சொல்லலை, 0.5. அந்த 0.5ல் அவ்வளோ விஷயம் இருக்கே. நீ அதை கடைப்பிடித்தாலே நீ பாட்டுக்கு தன்னாலேயே வந்துடுவியே. அதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறேன். வள்ளுவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு, நான் ஒரு பக்கம் சொல்கிறேன். அவருடைய கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். இது என்னுடைய கருத்து கிடையாது. ஆனால் இவற்றை மேற்கொண்டால் நம் வாழ்வு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாம் இந்த குறளுக்கு செல்லலாம். புறம் கூறி பொய் துயிர் வாழ்தலின், புறம் கூறி பொய் துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். புறம் கூறி பொய் தூயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இந்த குறளின் மூலமாக திருமறை நாயகன் என்ன சொல்லுகிறார் என்று நாம் சற்றே சிந்திப்போம். மற்றவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பழித்து சொல்லுது. அதுவும் எப்படி? முகத்துக்கு நேராக இல்லை, முதுகுக்கு பின்னால். இந்த புறங்கூறுதல் பண்பை ஒருவன் மேற்கொண்டு உயிரோடு இருக்கான்னு வச்சுக்கோங்க. உயிரோடு இருக்கிறவங்க தான் இதை செய்வோம். ஒருவன் உயிர் வாழ்ந்தாலும் கூட அவன் செத்து ஒழிஞ்சிட்ட தன்மைக்கு சமமாக கருதப்படுகிறான். அதுதான் அவனுக்கு அறம். என்ன சொல்கிறாரு? மறைவாக என்ன? முதுகுக்கு பின்னால், முகத்துக்கு நேராக இல்லை, முதுகிற்கு பின்னால் ஒருவனை பற்றி பழிச்சொற்களை கூறி உயிர் வாழ்தலை விட நீ செத்து போட, ஏன்டா உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன் நாம் புறம் கூறுகிறோம்? மற்றவரை பற்றி ஒருபோதும் முதுகிற்கு பின்னால் உங்கள் விமர்சனங்களையோ கருத்துக்களையோ ஒருபோதும் வைக்காதீர்கள். எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் முகத்திற்கு நேராக கேளுங்கள். நீங்கள் சண்டையே போட்டால் கூட பரவாயில்ல, அவனுக்கு முகத்துக்கு நேராக சிரிச்சிட்டு பின்னால் போய் பழித்து சொல்லுவதை விட நேராக சண்டை போட்டுருங்க. அது எவ்வளவோ நல்லது. நீ இந்த மாதிரி புறம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான், நீ இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான், போடா அப்படின்னு சொல்கிறாரு. இதனை மனதில் இருத்தி நம்மிடம் உள்ள சிறு சிறு குறைகளை கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம்? நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இல்லையா? அது நம்மளால் முடியும் தானே. அதை நாம் மேற்கொள்ளுவோம் என்று கூறி இன்று நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றியுடன் நான்.